முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்தானந்த அலுத்கமகே எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய போது கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 7இல் 27 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து ஒன்றின் கொள்வனவு தொடர்பில் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மஹிந்தானந்த அலுத்கமகேயை கைது செய்திருந்தனர். இதேவேளை முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேக்கு எதிராக லஞ்சம் மற்றும் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழு கடந்த வியாழக்கிழமை வழக்கு தாக்கல் செய்திருந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அரசியல் நோக்கங்களுக்காக 53 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்களை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களுக்காக வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மஹிந்தானந்த அலுத்கமகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.